ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம இப்போது பார்த்திங்கன்னா சிறப்பு மிகுந்த நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை சொல்லி இதை தான் நீங்கள் ஓதணும்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னைக்கு ஓதுறதை நம்ம தவிர்த்து விட்டோம்னாவோ இல்லை குறைத்து விட்டோம்னாவோ நம்ம இந்த நாளுடைய பாக்கியம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும்னு அர்த்தம். அதனால் இந்த நாளில் நிற்கும் போது உட்காரும் போது நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது கூட இதை ஓதிக்கொண்டே இருக்கணும். அதுலேயும் இதை ஒரே அமர்வில் 40 முறை ஓதி முடிச்சிருங்க முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக ஓதணும். ஏன்னா இது கம்மியான எண்ணிக்கையில் ஓதக்கூடியது கிடையாது, அதிகமான எண்ணிக்கையில் ஓதணும். ஒரு தடவை 40 தடவை ஓதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்லக்கூடிய துவாவை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஒரு சின்ன சின்ன கேப்பில் என்ன பண்ணணும்னா 10 தடவையாக ஓதிக்கணும். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம தொழுகை என்ன தொழுகணும், அதே மாதிரி நபி அவர்கள் 7 அமல்கள் செஞ்சாங்க. இந்த இரவுகளில் என்ன அமல்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும், என்ன சூறா ஓதுனாங்க, என்ன திக்ரு ஓதுனாங்க எல்லாமே நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். நான் லிங்க் கொடுக்குறேன் கமெண்ட்டில், நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா இதோடு சேர்ந்து அதையும் செஞ்சுருங்க. உங்களுக்கு தெரியாதுங்கிறனால நம்ம எல்லாமே பிரித்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் அந்த துவாவை மட்டும் பார்த்துடலாம். அந்த துவா தான் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். மற்ற பாவ மன்னிப்பை விட இதுதான் ரொம்ப சிறந்தது. இந்த இரவுக்கு ஓத வேண்டியதே இதுதான். இரவும் பகலும் இன்னைக்கு நோன்பு முடிகிற வரையும், அதாவது ஈதுடைய பிறை தெரிகிற வரையும் இதை அதிகமாக ஓதணும். அதுலேயும் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை ஓதிக்கணும். அதுவும் ஒரே அமர்வில் முதல்ல 40 முறை ஓதி வச்சுக்கணும்னு சொன்னோமே. 40 முறை ஓதுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிங்கன்னா வெறும் 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். இப்போ நம்ம கையோட 40 முறை ஓதிக்கலாம். ஏன்னா இது அமல் செய்யக்கூடிய இரவு, காதலை கேட்டு கடந்து போகாமல் எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது இன்னும் சிறப்புகள் அதிகமாக இருக்கும், நன்மைகள் அதிகமாக இருக்கும். கூட்டமாக செய்யக்கூடிய அமல்களில் மலக்குமார்களுடைய கூட்டமும் சேர்ந்துப்பாங்க. அதனால நம்ம 40 முறை எல்லாரும் சேர்ந்து ஓதலாம். இப்போ என் கூட சேர்ந்து ஓதுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 10 தடவையாவது இதை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஓதலாம் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم إنك عفو تحب العفو فاعف عني. 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 اللهم إنك عفو تحب العفو فاعف عني.
اللهم إنك عفو تحب العفو فاعف عني 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 اللهم إنك عفو تحب العفو فاعف عني